சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஆடியன்ஸோட பார்த்தா யூ கெட் டு நோ வேர் தே லாஃப், வேர் தே இமோட். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ விஷ் எவ்ரி ஒன் அ வெரி ஹாப்பி பொங்கல். அண்ட் இந்த பொங்கல் பாபா அத்தியாரோட ப்ளீஸ் செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இந்த படத்தோட being part of this film itself, I feel so grateful. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பரான சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். மூவி ரொம்ப நல்லா இருக்கு. வாத்தியார் ஒரு உலகமே பார்க்கலாம். நலன்குமார் சுவாமி டைரக்டர் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீஸ்ட்னு சொல்லலாம். வந்துட்டு தியேட்டர்ல பாருங்க. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் கேட்கறதுக்கு தான் இருக்கேன். நீங்களாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். இல்லை அதுதான் நம்ம வந்து ஒரு சொசைட்டியாக நம்ம சினிமா எப்படி பார்த்தோம், ஒரு ஹீரோ எப்படி கொண்டாடணுங்கிறத ஒரு படமாக எடுக்கணும்னு நினச்சேன். அதான் இந்த படம். அதுதான் சொன்ன மாதிரி சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு. ஏன்னா ஹீரோங்கிறது நமக்குள்ள வந்து உருவாகலாம். ஒரு நடிகர் உருவாகி அவர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணும்போது அவர் மேலே மிச்ச மக்கள் மத்தியில் ஒரு அன்பு உருவாகுதுல்ல, அது என்னவா மாறலாம் அப்படின்னு ஒரு இது. இது சூப்பர் ஹீரோ படம் மட்டும் கிடையாதுல்ல, இது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது வெற்றி அடையும் நம்புறோம். எல்லாமே இருக்கு. அவர் திருப்பி அவர் இந்த மேபி இந்த ஜென்ரேஷன் யாராச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தா அது திருப்பி கனெக்ட் பண்றதுக்கான முயற்சி தான் இருக்கு.